அதாவது சிவன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட இந்தியாவிலையும் சரி இல்ல வெளிநாட்டுல சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்ல நம்ம இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முறையா எஸ்டோனியா அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுல கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழக்கூடிய அந்த நாட்டுல நம்மளோட சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இந்த பூபதி சுவாமிகள். இவர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில காயத்ரி பீடம் 33வது பீடத்தோட பொறுப்புல இருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவர் வந்து இங்க நிறைய விஷயங்கள், அதாவது கும்பாபிஷேகங்கள் எல்லா ஊருக்கும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே போயிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்தவ நாட்டுல போய் நம்ம சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை பத்தி அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சு வந்து பார்க்கல, அவருடைய ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனாலயம் நம்ம ஊரு மற்ற ஊர்ல தான் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனா வெஸ்டோனியா நாடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு எப்படி போறதுன்னாக்கா சென்னையில இருந்து துபாயில இருந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து எஸ்டோனியா, அதாவது அண்டாட்டாக்கு நாடு சொல்லக்கூடிய பனிமலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பக்கத்துல தான் இந்த நாடு. அங்கிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் நம்ம போனோம்னாக்கா அண்டார்டிகா நாடு. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த நாட்டிலயும் வந்து சிவனை வணங்குறாங்களா அப்படின்னு ரொம்ப சிறப்பா அங்க ஆசிரமம் ஒரு 5000 ஏக்கரால வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து ஆசிரமம் இருக்கு. அந்த தோட்டம், அந்த வனாந்தரம் மாத்திரம் அங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ஏரி அதுக்குன்னே இருக்குது. நல்லா பிரம்மாண்டமா வந்து கட்டி கோயில் கும்பாபிஷேகம், அதாவது வந்து விநாயகர், முருகர், நவகிரகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொரணாகிருஷ்ண பைரவர், கால பைரவர், தெப்பகுளம், 18 சித்தர். நாமெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 சித்தர் ஒரு இடத்துல வச்சிருப்போம். என்ன ஒரு மகிமை ஆச்சரியம்னா அங்க 18 சித்தர், சப்த ரிஷி பத்தினிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவநாதர்கள் சொல்லவும் இமயமலையில வந்து அவங்க வந்து வாசிச்சாங்க நவநாதர்கள். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பிருகில் நாயகி அம்பாள், கற்பகநாதர் சுவாமி, இவங்க எல்லாமே அதே இடத்துல எஸ்டோனியால வச்சு. ஆனா அங்க வந்து விசா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த நாட்டுக்கு விசா ஆபீஸ்ல சென்னைக்கு போகக்குள்ள அந்த நாட்டுல எல்லாம் விசா கிடைக்காதுங்க, அதுக்கெல்லாம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விசா கிடைச்சு அந்த நாட்டுல போய் கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியம் அந்த சிவபெருமாள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கு தான் போய் பாத்தீங்கன்னா சேரும். அவன் அருளாலே அவன் கால் பணிந்து. கண்டிப்பா சிவன் அவரோட அருள் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர் எங்க போகணும்னு நினைச்சிருக்காரோ அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தான். நம்மளோட சிவன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அவர் மட்டும் இல்லாம இவர் சொல்ற இத்தனை தெய்வங்களையும் அங்க வச்சு கும்பிட்டு வராங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக சிந்தனை வந்து நம்ம நாடு மட்டும் இல்லாம இப்ப எல்லா நாட்டிலயும் பரவி கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? கண்டிப்பா இவர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வெளியூர்ல இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு வேணும், நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கீங்க, கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நம்ம இந்தியால இருந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஐயாவை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பா சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மோடிஜி வர்ற மாதிரி இருந்தது அங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் அவரால் முடியலன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா நாட்டினுடைய பிரதிநிதி அம்பாசிடர் அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு. அந்த அம்பாசிடர் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறவர்கள் அவர் இருந்தாலும் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு அவர் வந்து வாழ்த்திட்டு போனாரு. நம்ம நாட்டினுடைய பிரதிநிதி, இந்தியா நாட்டினுடைய பிரதிநிதி அவர் வந்து இருந்தார். அம்பாசிடர் இந்திய நாட்டினோட பிரதிநிதி அங்க வந்திருந்தாரு. கண்டிப்பா மென்மேலும் வந்து நம்மளோட சிவன் வந்து எல்லா நாட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. நன்றி.